நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா dou v divided by dou x அப்படின்னு எழுதிக்கலாம். I cap plus dou v divided by dou y into j cap plus dou v divided by dou z into k cap அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ரைட். ஸோ வியோட வேல்யூ நமக்கு மேலே கணக்கில் கொடுத்துருக்குறாங்க, அதை நம்ம எழுதிக்கலாம். ஸோ மைனஸ் ஆஃப் இதை அப்படி எழுதிக்கலாம். dou divided by dou x ஆஃப் v வேல்யூ என்னென்னா 6xy minus y plus 2yz I cap plus dou divided by dou y of 6xy minus y plus 2yz அதையே திருப்பி எழுதிக்கிறோம். j cap plus dou divided by dou z of 6xy minus y plus 2yz k cap. இப்போ எக்ஸை வச்சு இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ என்னன்னா எக்ஸ் டேம் மட்டுமே என்ன ஆயிரும், நமக்கு 1ன்னு ஆகிடும். அப்போது இந்த ஈக்குவேஷன் என்னவா மாறும் அப்படின்னா 6y, இதில் எக்ஸோட டேர்ம் இல்லை, இதில் எக்ஸோட டேர்ம் இல்லை, ஸோ இதெல்லாம் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் 6i cap plus 6y minus 1 plus y வந்து 1 ஆகிடும். 2yz, அப்போ 2yக்கு பதிலாக 1, ஸோ 2z j cap plus இங்கே இதில் z இல்லை, இதில் z இல்லை, ஸோ எல்லாம் போயிடும். அப்போ இதில் z இருக்குது, ஸோ மிச்சம் என்ன மட்டும் வரும்னா 2y, அப்போ 2y into k cap அப்படின்றது கிடைக்கும். ரைட். நமக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா அட் ஒன் பர்டிகுலர் பாயிண்ட் நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. என்ன வேல்யூ கேட்டிருக்கிறாங்க, 1,1,0 அப்படின்ற பாயிண்டில் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதை எக்ஸ் ஒய் இசட், எக்ஸுக்கு வேல்யூ 1, ஒய்க்கு வேல்யூ 1, ஜெட்டுக்கு வேல்யூ 0 அப்படின்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா -6 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 1, ஸோ 6i cap ப்ளஸ் 6y minus 1 ப்ளஸ் 2z, அப்போ yக்கு பதிலாக 1, yக்கு பதிலாக 1, ஸோ 1 minus 6 minus 1 என்ன ஆயிரும்னா நமக்கு 5ன்னு வரும். அடுத்தது இங்கே ஒரு 2z, 2 into z, zக்கு பதிலாக 0, ஸோ 2 into 0 கேன்சல் ஆகிடும். ஸோ என்ன எழுதலாம்னா 6.1 minus 1 plus 2.0 into j cap plus 2.1 into k cap. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 6i cap plus 6 minus 1 into j cap plus 2k cap அப்படின்னு வரும். ஸோ which is equal to minus of 6i cap plus 5j cap plus 2k cap. So option A is the right.